வானத்தில் கருமேகங்கள் மெதுவாக கூடி காற்று சில்லென்று வீசிய ஒரு மாலை நேரம் அது. கிராமத்தின் மண்ணச்சாலையில் மழை வரப்போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் கண்மணி மற்றும் மின்மினி என்ற 2 சிறுமிகள் வாழ்ந்தனர். கண்மணி அமைதியானவள், இயற்கையை ரசிப்பவள். மின்மினி சுறுசுறுப்பானவள், எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாள். அன்று அவர்களது பாட்டி வீட்டிற்கு செல்ல வேண்டும். மழை வரப்போற மாதிரி இருக்கு, ஆட்டோவில் போகலாம் என்று அம்மா சொன்னாள். அவ்வளவுதான், ஆட்டோ பயணம் என்று இருவரும் குதித்தனர். இளஞ்சிவப்பு நிற ஆட்டோ வீட்டின் முன் வந்து நின்றது. ஆட்டோவில் பூவடிவ சீட்டு, சின்ன மணிச்சத்தம் எல்லாம் சிறுமிகளுக்கு ஒரு பொம்மை வண்டி மாதிரி இருந்தது. ஆட்டோ நகர்ந்த சில நிமிடங்களில் டப் 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 மழை துளிகள் விழத் தொடங்கின. அம்மா, மழை என்று மின்மினி கையடித்தாள். கண்மணி ஜன்னல் வழியாக கையை நீட்டி, மழை தங்கி குளிராயிருக்கு என்று மெதுவாக சிரித்தாள். மழை அதிகமானது. மண்ணச்சாலையில் தண்ணீர் ஓடி சின்ன சின்ன ஓடைகளாக மாறியது. ஆட்டோ போகும்போதெல்லாம் சப் சப் என்ற சத்தம். வயல்களில் மழை விழ பச்சை நிறம் இன்னும் அழகாக மின்னியது. பனைமரங்கள் காற்றிலாடியது. ஒரு குட்டி தவளை குதித்து தண்ணீரில் விழுந்தது. அம்மா பாருங்க, தவளை என்று மின்மினி கத்தினாள். அது மழை வந்தா சந்தோஷப்படுமே என்று அம்மா சொன்னாள். ஆட்டோ டிரைவர் மாமாவும் சிரித்தபடி, இந்த மழைதான் விவசாயிகளுக்கு பொக்கிஷம் என்றார். சிறுமிகள் இருவரும் மழையை பார்த்து கொண்டே கனவு கண்டனர். கண்மணி நினைத்தாள், இந்த மழை மேகங்களுக்குள் நான் பறந்தா எப்படி இருக்கும்? மின்மினி நினைத்தாள், நான் மழையில் காகித கப்பல் விட்டா அது எங்க போகும்? சற்று தூரம் சென்றதும் ஆட்டோ ஒரு பெரிய பள்ளத்தில் மெதுவாக நின்றது. டிரைவர் கவனமாக ஆட்டோவை எடுத்துச் சென்றார். அப்போது கண்மணி சொன்னாள், இந்த மழை பயணம் நம் வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கும் இல்லையா? மின்மினி உடனே, ஆமாம், இதை நான் என் பொம்மைகளுக்கும் சொல்வேன் என்று சிரித்தாள். பாட்டி வீட்டை அடைந்ததும் மழை இன்னும் மெதுவாக பொழிந்து கொண்டிருந்தது. பாட்டி வாசலில் நின்று, என் மழை தேவதைகள் வந்துட்டாங்களா என்று கேட்டாள். உள்ளே சூடான பால், வெல்லம், வடை. மழை வெளியே, உள்ளே சிரிப்பு. இதுதான் சந்தோஷம். அந்த நாள் கண்மணி மின்மினி இருவரும் ஒரு விஷயம் புரிந்து கொண்டனர். பெரிய பயணம் தேவையில்லை, மழையில் ஒரு சின்ன ஆட்டோ பயணமே பெரிய நினைவாக மாறும்.